திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. நண்பர்களே, கோமதி வீதியுலா வந்து கொண்டிருக்கிறாள். பல அலங்காரம், அப்படியே சர்வ அலங்கார பூஷிதையாக அம்பாள் வாகனத்தில் எழுந்தருளி திருவீதியுலா வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அம்பாள் முன்னாடி நின்று ஒருத்தர் அப்படியே கண்ணீர் விட்டு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேண்டி வழிபட்டு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம், ஐயா இவ்வளவு கண்ணீரோட வேண்டீங்களா, அம்மாட்ட என்னையா வேண்டீங்கன்னு கேட்டேன். சொன்னாரு, எப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலகத்துல உள்ள இன்ப துன்பங்களை எல்லாம் நம்ம வாட்டி வதைக்குது. சரி, இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன நடக்குமோன்னு பார்த்தா யமனுடைய பயம் யமன் என்ன செஞ்சிருவாரோ அப்படிங்கிற பயம் நம்மளை பத்திக்குதுப்பா. இந்த ரெண்டு பயத்தையும் விட்டு ஒளி, என்னை இந்த ரெண்டு பயத்தில இருந்து நீக்கி என்னை காப்பாற்று தாயே என்று அந்த பெருமாட்டியிடம் வேண்டினேன் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? அந்த பெரியவர் யார் தெரியுமா? எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை சித்தாந்த பண்டிக பூஷணம் திருவாவூரை ஆதீன வித்வான் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் தம்முடைய கோமதி சதரத்ன மாலை என்ற அற்புதமான பொக்கிஷ மாலையிலே ஒரு மலராக இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அந்த பாசுரத்தை இப்பொழுது பார்ப்போம். இருக்கையிலே மன்மதனார் எனது உள்ளத்தை கலக்கிடுவார். மன்மதன் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லா பொருட்களிலும் பாசத்தை ஏற்படுத்துகிறார். மறிக்கையிலே என்னை நமனார் வந்து கொடுப்போம். இந்த உலகத்தை விட்டு நான் இறந்து போகும்போது யமனுடைய தூதுவர்கள் எல்லாம் என்னை கொண்டு போயிடுவாங்க. வாரி இருக்கையிலும் மறித்தபினும் இத்துயரை எனக்கு இன்றி பிரிக்கை செய்யும் படைதான் உன் பேரருளாம் கோமதியே. கோமதியே, உன்னுடைய அருள் ஒன்றுதான் இந்த இரண்டிலிருந்தும் என்னை பிரித்து இன்பமயமான வாழ்வு தர வல்லது. அப்படிப்பட்ட ஆனந்த பெருவாழ்வை, உன் அடிநிழற்கள் இருக்கின்ற அந்த வாழ்வை எனக்கு தந்தருள்வாய் கோமதியே என்று வேண்டுகின்றார் ஆசிரியர் பெருந்தகை. அவர் வழியிலே நின்று நாமும் அன்னை கோமதியை வாழ்த்தி வணங்கி நல்வாழ்வு பெறுவோம். சதரத்தன மாலையை நாளும் ஓதுவோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.